உங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி அப்படிலாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது உள்ள இருக்கு நம்ம எல்லாத்தையுமே இருக்கு. அது தெரியாம பல மாயைகள் நடந்துக்கிட்டே இருக்கு நம்மளை சுற்றி. இதெல்லாம் நான் எங்கேயுமே ஷேர் பண்ணதில்லை, பட் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். சித்தர்களை பற்றி கேட்கறதே கூட ஒரு புண்ணியம் தான். ஏன்னா நீன் கோயில் பாபாவுக்கு மனசுக்குள்ள சொன்னேன், ஒன்று ஒவ்வொரு தடவையும் நீன் கோயில் பாபான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப எனக்கு ஒருத்தங்களுக்கு சாமி பிடிக்கிறது பிடிக்கலங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம அவங்க மேலே அன்பாக இருக்கிறது மட்டும்தான் அன்பே ஆன்மீகம் அப்படின்னு நம்புற ஒரு ஆள். கடவுள் அப்படின்னு என்ன? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ நம்ம மனசு எப்போ ஸ்பிரிச்சுவலுக்கு போகும்னா, எல்லாத்தையும் போங்கடா வாழ்க்கையே அவ்வளோதான்டா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும்ல. அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம், உங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி என்ன? அப்படிலாம் ஐ டோன்ட் திங்க் ஸ்பிரிச்சுவாலிட்டி கம்ஸ் லைக் தட். அப்போ 5 வயசு பையனுக்குலாம் எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி வருது? அதை கேட்குறேன். இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது உள்ள இருக்கு நம்ம எல்லாத்தையுமே இருக்கு. அது தெரியாம பல மாயைகள் நடந்துக்கிட்டே இருக்கு நம்மளை சுற்றி. அவ்வளோதான். அது எப்போ விலகுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எப்படி நடக்குதுங்கிறதும் நமக்கு தெரியாது. ஏன்னா எதனால மேகம் ரெண்டும் ஒன்று சேருது, எப்போ மழை பெய்யுதுங்கிறது கரெக்டாக கணிக்க முடியாதோ அதே மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் யோசிச்சிருப்பேனா, நான் இப்படி உங்களை மீட் பண்ணுவேன், இப்படி சித்தர்கள் பற்றி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் எஸ், சித்தர்களை பற்றி கேட்கறதே கூட ஒரு புண்ணியம் தான். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இன்டர்நெட் யுகத்தில் எதை தேடினாலும் கிடைக்கிற ஒரு யுகத்தில் ஓகே எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சின்னதாக நீங்கள் இப்போ நீம் குரலி பாபாவை பற்றி மட்டும் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஆனாலும் எவ்வளவோ பேர் இருந்தாலும், கோடானு கோடி மக்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வர்றதில்லை. நம்ம எதை நோக்கி தேடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது. நாத்திகம் பேசுகிறவங்கள்ட்ட கூட இருக்குது. ஓகே, அவங்க ஃபார் சம் ரீசன் அது ஒரு டைட்டில் கரெக்டான டைட்டில். கண்ணதாசனோட ஒரு பெரிய நாத்திகன் உண்டா? கண்ணதாசன் அவர் எழுதாத பாட்டு இல்லை. கண்ணதாசன் எப்படி ஆத்திகனாக மாறினாருங்கிறத நீங்கள் இன்டர்நெட்டில் படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஓஹோ கண்ணதாசன் சாருக்கு மகாபெரியவரை பற்றி பயங்கரமாக திட்டுறாரு. காஞ்சி மடத்துக்கு எதிர்த்தாப்புல திட்டுறாரு. ஆக்சிடென்ட் ஆகுது. தேவரும் அவரும் காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது. கண்ணதாசன் மட்டும் அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. அப்போது ஹாஸ்பிட்டலில் வச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்ச உடனே தேவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது மாதிரி கண்ணதாசன் பிழைப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மகாபெரியவரை போய் பார்க்குறாரு. இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ மகாபெரியவர் சொல்கிறாரு, கண்ணதாசனுடைய குடும்பம், அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய தாத்தாலாம் பல கோயில்களுக்கு பல உதவிகள் செய்து நலத்திட்ட பணிகள்லாம் செஞ்சவங்க. அவங்களுக்கு அது நிறைய புண்ணியம் இருக்குது. அவருக்கு கவலைப்பட வேண்டாம். இந்த விபூதியை அவருடைய நெத்தியில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்பயும் அன்கான்ஷியஸாக இருக்கார். இவர் நெத்தியில் வச்சிடுறாரு. வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்புற கண்ணதாசன் சார் முழிச்சுக்கிறாரு. முழிச்ச உடனே அவர் ஃபஸ்ட்டு கண்ணாடி எடுத்து வாங்கங்கிறாரு. கண்ணாடி பார்க்குறாரு, விபூதி இருக்குது. யார் விபூதி வச்சது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தேவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் கண்லேருந்து தண்ணி வருது. நான் அவ்வளோ திட்டியும் என் மேலே அவ்வளோ அன்பாவத்தரை பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதுறாரு. அந்த கவிதையை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் காஞ்சிபுரியவர்கிட்ட போய் காமிக்கிறாரு. காமிச்சோடனே காஞ்சிபுரியவரை பார்த்துட்டு அவருக்கு கண்லேருந்து அப்படி கண்ணெலாம் கலங்கிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த கவிதைக்கு தகுதியானது சேஷாதிரி சுவாமிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாதிரி சுவாமிகள்கிட்ட தான் நீ இதை சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் கண்ணதாசன் ஒரு நாத்திகனாக இருந்து இதெல்லாம் பொய்ன்னு சொன்னவர் தான் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். ஆமாம். ஸோ இதெல்லாமே ஒரு கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாத்தையும் ரசிக்கிறவங்க அர்த்தமுள்ள இந்த எழுத்து மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு பண்ண முடியாது இல்லையா? அன்பே சிவம் அப்படின்னா அந்த அன்பு எல்லாருக்கும் தான். அது இல்லை இவங்களுக்கு கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் நானும் அந்த ஒரு ஜோனில் தான் இருக்கேன். எனக்கு ஒருத்தங்களுக்கு சாமி பிடிக்கலங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம அவங்க மேலே அன்பாக இருக்கிறது மட்டும்தான் அன்பே ஆன்மீகம் அப்படின்னு நம்புற ஒரு ஆள் தான். இவ்வளோ விஷயங்கள் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு நடந்த ஒரே ஒரு மேஜிக், நிறைய நடந்திருக்கும், அதில் நீங்கள் மக்களுக்கு இப்போ சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம்? இப்போ மூச்சு இப்படி போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு. இதுவே ஒரு மேஜிக் தான்.
இல்லையா? இல்லை, இதுவே ஒரு பெரிய மேஜிக் தான். இது எப்படி நடக்குது? தெரியும். எங்கேருந்து இது யாரோ கீ கொடுக்குறாங்களா, இல்லை பேட்டரி போட்டுக்கிறோமா என்ன? எல்லாமே மேஜிக் தான். புரியுற மாதிரி ஒரு மேஜிக் சொல்லணும்னா அதுவும் நான் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா அதுக்கு வந்து சாட்சிகளும் இருக்காங்க. நான் வந்து ஷூட் பண்ணும்பொழுது ஒரு நாள் ஷார்ட் புத்திரி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நீம்கொல்லி பாபா பக்கத்தில் ஃபோட்டோ இருக்கும்பொழுது சொல்கிறேன், மனசுக்குள்ளே சொல்கிறேன். இதெல்லாம் நான் எங்கேயுமே ஷேர் பண்ணதில்லை, பட் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீம்கொல்லி பாபா கிட்ட மனசுக்குள்ளே சொல்கிறேன், உன்னை ஒவ்வொரு தடவையும் நீம்கொல்லி பாபான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப இனிமேல் நான் உன்னை அப்பான்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு நான் சும்மா மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன். அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற டயத்தில் அப்போது யாரோ ஒரு பையன் அந்த செட்டில், நான் அவனை பார்த்ததில்லை, எனக்கு பின்னாடி ஃபேனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். ஐ திங்க் ப்ரொடக்ஷன் பண்ணுற பையன் நினைக்கிறேன். அவன் தயங்கி டேரக்டருங்கிறதுனால தயங்கி சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? அதாவது நான் இன்னும் யோசிச்சு அடுத்த 5வது நிமிஷம் அந்த பையன் சரி சொல்லுப்பா அப்படின்னு, அங்கே இருக்கிற உங்கள் அப்பாவா சார் அப்படின்னா. அதாவது நாட் ஈவன் எ மினிட், ஒரு மேக்ஸிமம் 2-3 மினிட்ஸ், அது உங்கள் அப்பாவா சார் அப்படின்னு கேட்டான். உன் பேர் என்னப்பா அப்படின்னு, மணிகண்டன் அப்படின்னா. அந்த மணிகண்டன் அதுக்கப்புறம் நான் பார்க்கல. நடந்து முடிஞ்ச உடனே சுதர்ஷன் சொல்லிட்டு என்னோடய சினிமாட்டோகிராஃபர்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன், இப்படி நடந்தது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சொல்கிறேன்னா இதை மாதிரி பல இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நான் வந்து ஷூட் பண்ணேன் இங்கிலீஷில், ஷார்ட் ஃபிலிம் அபவுட் மென்டல் ஹெல்த் அண்ட் கன் வயலன்ஸ். அதை பற்றி அந்த படத்தை தயாரித்தவரை நான் அமெரிக்காவில் ஒரு பூக்கடையில் தான் பார்த்தேன். அவர் பேர் வந்து மிஸ்டர் ரவி அப்படின்னு பேர். அவங்க ஒய்ஃப் பேர் காயத்ரி தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு பேர் பண்ணியிருக்கோம். அந்த படம் கூடிய விரைவில் கடவுளுடைய அருளில் குருமார்களின் ஆசையோட வரும். அவரை நான் எப்படி பார்த்தேன், அது எப்படி நடந்தது அப்படிங்கிறதே ஒரு காலபைரவருக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும். அது மூலமாக நடந்தது. அந்த காலபைரவர் வந்து நான் நேபாள் போன பொழுது அங்கே ஒரு சித்தர்கள் பார்த்தாங்க என்ன. அவங்க வந்து பேசலாம் இல்லை, கிளம்புற டயத்தில் எனக்கு ஒரு ருத்ராட்சம் கொடுத்துட்டு, அந்த ருத்ராட்சம் வந்து இப்போ வந்து சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அந்த ருத்ராட்சத்தை கொடுத்துட்டு நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க காலபைரவருக்கு கும்பிட்டு வந்த உடனே. ஆனால் எனக்கு அந்த என்டையர் படத்துக்குமே ஃபண்டிங் வந்து அந்த காலபைரவர் பூஜைக்காக பூ அங்கே வந்தவர் தான் எனக்கு ஃபண்ட் பண்ணார். அவர் தான் மிஸ்டர் ரவி. ஸோ இதை மாதிரி அதாவது இனிமேல் எனக்கு எப்பயாவது எனக்கும் உங்களை மாதிரி இதெல்லாம் டவுட்லாம் வரும், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அப்படிலாம் நடந்தது இல்லை, டவுட்லாம் வரல, நான் ரொம்ப கேட்டேன். இல்லை உங்களுக்குன்னு சொல்ல பார்க்குறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா நம்மளும் அந்த இடத்துலலாம் இருந்து வந்தவங்க தான். இன்னும் அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய மிராக்கள் வந்து அந்த படம் நடந்தது தான். இன்னும் அந்த படம் கண்டிப்பாக உலக அளவில் எல்லாருக்கும் வெளில தெரிய வரும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட் கன்க்ளூட்ஸ். இன்னும் நிறையா பேசலாம், பட் எங்கள் வீட்டில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதுவே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு முகம் இப்படி இருக்குது அப்படின்றதும் நீங்கள் இது சில விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ணி தான் காமிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நான் கேட்ட மாதிரி மேஜிக் கிடையாது, இது ஒரு கம்யூனிகேஷன் சொல்லலாம். கடவுள் அப்படின்னா என்ன? கடைனா நம்ம உடல் உள், கடை உள், உள்ளுக்குள்ளார கிடப்பது தான் நம்ம குடல். ஆமாம், அதுதான். அதனால ஸோ அவ்வளோதான். ஆஸ் யூ கோ இன்வர்ட் இதெல்லாம் நமக்கு மிராக்கிள்ஸ் வந்து அது வந்து அதுக்காக எக்ஸைட் ஆகிற டைம் முடிஞ்சு போச்சு. அதான் நான் சொன்னேன், மூச்சு விட்றதே ஒரு பெரிய மிராக்கிள் தான் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. உங்களையும் உங்களுடைய குருமார்களையும் பார்த்தால எனக்கு ரொம்ப நன்றி. அதே ஆசீர்வாதங்கள் எனக்கும் கிடைக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.